Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறது wall hanging. இது வந்து ஈஸியான and சிம்பிளான பேப்பர் கிராஃப்ட். இதுல நான் யூஸ் பண்ணிருக்கிறது வந்து ட்ரையான மரக்குச்சி யூஸ் பண்ணிருக்கேன். அதாவது ஒரு பிரான்ச் யூஸ் பண்ணி நான் இதுல வந்து செஞ்சிருக்கேன். இந்த அழகான வால் ஹேங்கிங்கை எப்படி செய்யறதுன்னா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம வீடியோல போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க விசிட் பண்றீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணுங்கிறத பார்த்துடலாம். கிராஃப்ட் பேப்பர் நான் வந்து 6 கலர்ஸ் எடுத்திருக்கேன். சிசர்ஸ், க்ளூ, blade, pencil, marker or sketch pens, woolen நூல், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரையா மரக்குச்சி ஒன்று எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த லென்த்தில் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கிராஃப்ட் பேப்பர் எடுத்து இதில் நம்ம ஒரு பேர்ட் வரைஞ்சிக்கணும். பென்சில் வச்சு ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிக்கோங்க. பென்சில் வச்சு டிரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம மார்க்கர் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், நான் வீடியோவில் காட்டியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கணும். அதில் ஐஸும் நம்ம டிரா பண்ணிக்கணும். இந்த மாதிரி வாய்ப்பகுதியிலையும் ஒரு கலர் கொடுத்துக்கோங்க. ரெட் கலர் நான் கொடுக்குறேன். வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இதை வந்து சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி எடுத்துடணும். நான் உங்களுக்கு கட் பண்ணிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி நான் இன்னொரு பீஸ் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதில் வந்து நான் வேறு டிசைன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நடுப்பகுதியில் நான் வந்து இந்த போர்ஷனை ரிமூவ் பண்ணுறதுக்கு பிளேட் யூஸ் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துடுவேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதுலேயும் நான் வந்து ஐஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வாய்ப்பகுதியிலையும் நான் வந்து கலர் கொடுத்துட்றேன். இப்போ நான் இதை வந்து 6 கலர்ஸில் நான் இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 2 டிசைனில் நான் வந்து 6 கலர்லேயும் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து அந்த மரக்குச்சியில் நம்ம எப்படி இதை ரெடி பண்ணுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி மரக்குச்சி எடுத்து உள்ளன் த்ரெட் எடுத்துக்கணும். இந்த மாதிரி எந்த இடத்துல நம்ம வந்து வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சு முடிச்சு போட்டுக்கணும். இப்போ நீங்கள் அந்த இடத்துல வச்சு கரெக்டாக நாட் போட்டுக்கோங்க. ஒரு 2-3 நாட் நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நகராது அந்த இடத்துலேருந்து. ஸோ ஃபஸ்ட்டு நாட் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து லென்த்தை வந்து டிசைட் பண்ணணும். எந்த லென்த்தில் நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லென்த்தில் நம்ம ஃபஸ்ட்டு வச்சு பார்க்கணும் உங்களுக்கு எந்த லென்த்தில் வேணும் அப்படின்னு. நான் வந்து 4 த்ரெட்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஒரு த்ரெட்டில் நான் வந்து 3 பேர்ட் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு இந்த லென்த். ஸோ நான் இதே மாதிரி மற்ற த்ரெட்ஸும் நான் இங்கே கட்ட போகிறேன். அதுக்காக நான் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் உள்ளன் த்ரெட்டை ப்ளேஸ் பண்ணி நான் வந்து முடிச்சு போட்டுருவேன்.
இப்போ நான் வந்து 4 த்ரெட்டுமே மேலே வந்து கட்டிட்டேன். இப்போ இதில் நம்ம பேர்ட்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் பீஸ் இல்லை ரெக்டாங்கிள் பீஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து கலர்ஸில் எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம பேர்ட்ஸோட பேக் சைடில் ஸ்டிக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பீஸோ இல்லை ரெக்டாங்கிள் பீஸோ எடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அதை வந்து த்ரெட்டுக்கு கீழே வந்து நம்ம ஃபஸ்ட்டு வச்சிடணும். எந்த இடத்துல நம்ம வந்து வைக்கணுமோ அந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு அது மேலே நம்ம த்ரெட்டை வந்து நல்லா ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த பேர்டை அது மேலே நம்ம வச்சிடணும். பாருங்க, வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. அடுத்து நம்ம அதுக்கு கீழே எந்த பேர்ட் வைக்கணுமோ அந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து கலர்ஸ் வந்து மாற்றி மாற்றி வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா கலர்ஃபுல்லாக தெரியும் ஃபைனலாக நம்ம வந்து பார்க்குறப்போ. ஸோ நான் இப்போது இன்னொரு பீஸும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதே மாதிரி நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு எந்த இடத்துல நான் வைக்கிறேனோ அந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு இந்த பீஸை பின்னாடி வச்சு நான் ஸ்டிக் பண்ணிடுவேன். ஆல்ரெடி வந்து 2 வால் ஹேங்கிங் செஞ்சுருக்கேன். அதனோட லிங்க்ஸ் வந்து நான் ஐ பட்டனில் அடுத்தடுத்து கொடுத்துட்றேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம 3rd பீஸ் வந்து ஒட்ட போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி நம்ம நூலோட எண்டில் இந்த மாதிரி நம்ம பீஸ் வந்து வச்சு ஒட்டிட்டு மேலே வந்து நம்ம இந்த பேர்டை வந்து ஒட்டிடணும். இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் நமக்கு ஒரு த்ரெட்டு ரெடி ஆயிடுச்சு. அடுத்த த்ரெட்டில் வைக்கிறப்போ நாம் வந்து எங்கே வைக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். ஒரே லெவலில் நம்ம வைக்கக்கூடாது. ஸோ 2 பேர்டுக்கு நடுவில் நம்ம வைக்கணும். பாருங்கள், நான் உங்களுக்கு வச்சு காட்டுனேன். இந்த மாதிரி நம்ம நடுவில் வச்சு ஸ்டிக் பண்ணணும். இன்னொரு பேர்டு எடுத்து நான் வந்து அதுக்கு அடுத்த பேர்டில் நடுவில் நான் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போது இதனோட டிப்பில் வரப்போ நான் இன்னொரு பேர்டை ஸ்டிக் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நமக்கு 2 த்ரெட் ரெடி ஆயிடுச்சு. 3rd த்ரெட் வைக்கிறப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு த்ரெட் வச்ச லெவலுக்கு நம்ம பேர்ட்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணணும். நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இதே லெவலில் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம கரெக்டாக ஃபஸ்ட்டும் 3ர்டும் ஒரே லெவல் இருக்கணும். 2ண்டும் 4த்தும் ஒரே லெவலில் ஸ்டிக் பண்ணணும். இப்போ நான் வந்து 4 த்ரெட்டும் முடிச்சு போட்டுட்டேன். இப்போ நம்ம உள்ளன் த்ரெட்டை எடுத்து கார்னரில் நம்ம மேலே குச்சியோட கார்னரில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு முடிச்சு போட்டுக்கணும். இதை நம்ம ஆணியில் மாட்ட போகிறோங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி 2 கார்னர்லேயும் உள்ளன் த்ரெட்டை வந்து முடிச்சு போட்டுக்கணும். இப்போ நான் ஒரு சைடு நாட் போட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
இந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டு எந்த அளவு வேணும் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம இப்போது அதை வந்து மெஷர் பண்ணி இந்த சைடு நம்ம வைக்கணும். வச்சுட்டு எந்த அளவு வேணுங்கிறத பொறுத்து நீங்கள் அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் நீங்கள் முடிச்சு போட்டுக்கோங்க. நான் வந்து இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன், பாருங்கள். ஸோ இப்போ நமக்கு வந்து வால் ஹேங்கிங் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் எப்படி ஒரு ஈஸியான அண்ட் சிம்பிளான வால் ஹேங்கிங் செய்கிறதுன்னு பார்த்தோம். அதுவும் ஒரு வேஸ்ட் மெட்டீரியல் வச்சு, அதாவது ட்ரையான ஒரு குச்சியை வச்சு எப்படி நம்ம இந்த மாதிரி அழகான வால் ஹேங்கிங் செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை விசிட் பண்ணி மற்ற வீடியோஸும் பாருங்கள். உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.